வணக்கம். சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மையக்கரு என்ன அப்படின்னா, அன்பு தான் இந்த உலகத்தை வெல்லும் அப்படிங்கிறதான் படத்துடைய மையக்கரு. படத்துடைய கதை என்ன அப்படின்னா, இலங்கையில் வாழ வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டு அகதிகளாக புலம்பெயர்றாங்க சசிகுமார் குடும்பம். அதாவது சசிகுமார், சிம்ரன் அவங்களுடைய 2 ஆம்பளை பிள்ளைங்களோட வந்து ராமேஸ்வரத்தில் இறங்குறாங்க. அவங்களுக்கு யோகி பாபு உதவி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு சென்னைக்கு வர்றாங்க. ஏன்னா அகதிகளா ஏறத்தாழ ஒளிஞ்சு வந்திருக்கக்கூடியவங்களால எந்த அளவுக்கு இங்க இருக்க முடியுங்கிற அந்த கேள்விகளோட ஒரு பதவியதோட வர்றாங்க. வர்றவங்களுக்கு ஒரு சில பேர் உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு ஏறத்தாழ அவங்க இந்த ஊர்ல பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றப்ப அதுக்குள்ள மண்ணு விழுகிற மாதிரி ஒரு செயல் நடக்குது. அந்த செயல் என்ன, அதுல இருந்து அந்த குடும்பம் எப்படி மீண்டாங்களா மீளலையா, இதுதான் படத்துடைய கதை. அயோத்தி படத்துக்கு பிறகு நம்பிக்கை கொடுக்கறது மாதிரி மீண்டும் சசிகுமாருடைய நடிப்புல வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். இதுல சசிகுமார் மட்டும்தான் ஹீரோவா அப்படின்னா, சசிகுமார் மாதிரி இன்னும் பல பேர்கள் ஹீரோ. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கதாநாயகன்கள் இந்த படத்தை பார்த்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி ஒரு படம் வந்திருக்கு, நம்மளும் சும்மா 2000 5000 கொலையை பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு தெரிகிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு வித்தியாசமான படத்தை பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மெயின் ஹீரோக்கள் பண்ணாங்க அப்படின்னா நல்லது அப்படிங்கிறத அவங்கள பொறுத்த வரைக்கும். இதுல நடிப்பு அப்படின்னா வழக்கம் போல சசிகுமார் ரொம்ப வித்தியாசமான பாணியில ஏறத்தாழ அயோத்தி படம் மாதிரியே ரொம்ப சிறப்பா பண்ணிடுறாரு. அவருக்கு அடுத்து ஸ்கோர் பண்ணிட்டு போறது யார் அப்படின்னா, அவர் சின்ன குட்டி பையனை நடிக்கிற ஒரு பையன். அடிக்கடி அவன் போடுற வேட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவே படத்துக்கு வேண்டாங்கிற இடத்துக்கு அவன் போட்டுறான் திடீர்னு பல இடங்கள்ல. அதுலயும் குறிப்பா ஒரு இடம் அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. மொத்த காலனியும் சேர்ந்து எல்லாரும் அஞ்சலி செலுத்தி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதை விட இவரை சசிகுமார் நல்லவர் அப்படின்ட்டுருவாங்க எல்லாரும். எல்லாரும் அப்படி கண்ணீர் மயமா ஆனந்த கண்ணீர்ல இருக்கிறப்ப அந்த பையன் வந்து சொல்லுவான், அப்பா இங்க நடக்கிறத பார்த்தா அந்த அம்மாவோட நீ தாப்பா ஹீரோவா இருக்கிற, பேசாம உன் படத்தை கொண்டாந்து அதுக்கு மாலை போட்டு வைப்போம் அப்படிம்பா. அந்த மாதிரி பல காட்சிகள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பையன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா, அந்த காவல்துறை அதிகாரியா வரக்கூடியவர். இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சசிகுமாருடைய முதல் பையனா வரக்கூடியவர் இன்னொருத்தர் எம்.எஸ். பாஸ்கர். எம்.எஸ். பாஸ்கர் அவருடைய தேர்ந்த நடிப்புல அவர் இன்னொரு பக்கம் நம்மளை வந்து அந்த இடத்துக்கே இழுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். படம் முழுக்க இன்னொரு சிறப்பு என்ன, அந்த படத்துல நீங்க ஒரு கண்ணீர் காட்சி வந்துச்சு அப்படின்னா மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துவாங்க. ஆனா இந்த புது இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கண்ணீர் காட்சி முடியறதுக்குள்ள சட்டார்னு ஒரு வெடியை போட்டு விட்டுறாரு, நகைச்சுவை வெடியை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள ஆகா சிரிச்ச அந்த அழுத கண்ணோட மறுபடியும் சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்தை கொண்டு வந்து ரொம்ப அழகா சேர்த்துறாரு அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள அந்த நாய் ஒரு கேரக்டர், அந்த நாயுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான இந்த திரைப்படம். இதுல ஷான்ரோட இசையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இடங்கள்ல அந்த ஆர்ஆர் மனுஷன் பின்னு எடுத்திருக்காரு. எல்லா பாடல்களையும் பாடலாசிரியர் மோகன்ராஜன் தான் எழுதியிருக்காரு. அதுலயும் அக்கம்மாலே மச்சா மச்சா அப்படிதான் நினைக்கிறேன் வரி. அது எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னா, அந்த பையனுடைய சேட்டை ஆரம்பிக்கிறது அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு எதிர்காலத்துல நிறைய வந்து பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல அந்த நடனத்துக்கான பாட்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான திரைப்படம். இன்னும் சொல்ல போனா ஒரு சினிமா அப்படிங்கிறது இந்த ஃப்ரேம்ல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில ஒரு இளம் இயக்குனர் ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. தனியா யோகி பாபு அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கலைஞர் இருந்தா கூட அவருக்கு பெருசா வேலை இல்லை. முதல்ல வந்துட்டு போறாரு, அதுக்கடுத்து அவர் வந்துட்டு போறாரு. இப்படித்தான் இந்த படத்துக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த வசனங்கள்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு பல இடங்கள் வசனத்தோட அதான் என்னன்னா, அந்த அதிகாரிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க நீங்க இந்த தமிழ்ல பேசுறீங்களா, இந்த தமிழ்ல பேசுறீங்களா அப்படி பேசும்போது எம்.எஸ். பாஸ்கர் சொல்லுவாரு, ஏயா அந்த தமிழ்ல பேசுறேன் இந்த தமிழ்ல பேசுறதுங்கிறது உனக்கு பிரச்சனையா, இல்ல தமிழ்ல பேசுறதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த இடம் நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அந்த நிறைவான ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை அவசியம் போய் பாருங்க. இந்த போலீஸ்காரர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னை யாரையா அகதின்னு சொன்னது, உன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கியா அப்படிம்பாரு. அந்த இடத்துல கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளை உண்மையிலேயே கண்கலங்க வைக்கிற மாதிரியான இயக்குனர் ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தியிருப்பாரு. அதே பொதுவா பல கதாநாயகங்கள் தெரியுது, 85 வயசு வரைக்கும் விடாம நான் ஒரு பிள்ளைய துரைத்தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு மத்தியில வயசுக்கு ஏற்றது மாதிரி ரொம்ப அழகா ஒரு ஹீரோவா ரொம்ப சதம் அடிச்சிருக்காரு சசிகுமார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்ல ரொம்ப நிறைவான திரைப்படமா இருக்கு. அது காரணம் என்னன்னா, தேட்டருக்குள்ள குழந்தைங்கள்லாம் பாடல்களுக்கு நடனம் ஆடுறதும், அதே மாதிரி குழந்தைங்க வசனம் வரும்போது சிரிக்கிறதும்,
மொத்த தேட்டரும் திடீர்னு அழுகிறதும் உடனே மொத்த தேட்டர் சிரிக்கிறதுமா அந்த சினிமா என்ன பண்ணுதோ அதை அந்த தேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரசிகனா நம்மளால உணர முடியுது. அந்த வகையில ஒரு சிறப்பான திரைப்படம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம இயக்குனர் கேட்க வேண்டியிருக்கு. அத ஒரு வசனம் வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த தமிழ்ல பேசுற இந்த தமிழ்ல பேசுறதுங்க பிரச்சனையா இல்ல தமிழ்ல பேசுறதே பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட இயக்குனர் தமிழ்ல ஒரு சுற்றுலா குடும்பம்னு கூட வைக்கலாம், இல்ல வேற ஏதோ சொல்ல கூட வைக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எதுக்கு ஆங்கிலத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு படத்துக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். அடுத்த படத்துல நல்ல தமிழ் பேர் வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சின்ன குறைய தவிர மற்ற வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப சிறப்பான திரைப்படம், நெஞ்சை அள்ளக்கூடிய திரைப்படம். குடும்பத்தோட போய் நீங்க தாராளமா பார்க்கலாம். தனிநபரா பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நபரோட போய் கூட பார்க்கலாம். அதுக்கு ஏற்ற திரைப்படம் தான். எல்லா கருத்துக்களும் இருக்கு. இன்னொரு என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு அகதியுடைய வாழ்க்கையை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா ஒரு அழகியலா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. படத்தை போய் அவசியம் பாருங்க. நன்றி, வணக்கம்.